பிரியமானவர்களே, ஆமீன் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் கண்டனத்தின் முக்கியத்துவம் உணர்ந்திட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். கண்டனம் நீதிக்கான குரல். மனித சமுதாயத்தில் அநீதியும் தவறும் நிகழும் போது அதை மௌனமாக பார்க்காமல் எதிர்த்து பேசுவது மிகவும் முக்கியமான பொறுப்பாகும். அந்த எதிர்ப்பின் ஒரு வடிவமே கண்டனம். கண்டனம் என்பது வெறும் குற்றம் சாட்டுவது அல்ல, அது தவறுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நீதியை நிலைநாட்டும் ஒரு நெறிப்படுத்தும் குரலாகும். மனிதகுலத்தின் முன்னேற்றம் பல நேரங்களில் இந்த கண்டனங்களால் தான் சாத்தியமாகியுள்ளது. பெரிய தலைவர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் அனைவரும் தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுத்ததாலேயே சமூக மாற்றங்கள் உருவாகின. கண்டனத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கும் 3 முக்கிய அம்சங்களை நாம் இங்கே சிந்திக்கலாம். முதலாவது, அநீதியை எதிர்க்கும் தைரியம். கண்டனம் முதலில் அநீதியை எதிர்க்கும் தைரியத்தை குறிக்கிறது. ஒரு சமூகத்தில் தவறுகள் நடைபெறுகிற பொழுது மக்கள் பயத்தால் மௌனமாக அதை கண்டும் காணாமல் இருக்கின்ற பொழுது அத்தகைய தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒருவர் துணிந்து அத்தவறுகளை கண்டித்தால் அது மாற்றத்திற்கான முதல் படியாக மாறும். நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் கூறுவார், தவறை பார்க்கும்போது மௌனம் காப்பது அந்த தவறில் பங்கேற்பதற்கு சமம் என்று. இவரின் கருத்து கண்டனத்தின் அடிப்படை அர்த்தத்தை நமக்கு உணர்த்துகிறது. அநீதியை எதிர்க்கும் குரல் இல்லாமல் ஒரு சமூகம் நீதியுடன் வளர முடியாது. உலக வரலாற்றில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதற்கு காரணம் மக்களின் கண்டனங்களே. அடிமைத்தனம், இன வேறுபாடு, பாலின அநீதி போன்ற பல சமூக பிரச்சனைகள் மக்கள் எழுப்பிய கண்டனங்களால் குறைக்கப்பட்டன. தமிழ் இலக்கியத்திலும் இவற்றை உறுதிப்படுத்தும் எண்ணங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக, திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே அதிகாரம் 21 குறள் எண் 202 இவ்வாறு குறிப்பிடுகிறார்: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதாவது, தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாக கருதி அவற்றை செய்திட அஞ்சிட வேண்டும் என்கிறார். தீயவை தீயவென கூறுதல்தான் அறத்தின் வழி. எனவே தவறை தவறாக சொல்லும் தைரியம்தான் நெறிமுறையின் அடிப்படை. எனவே கண்டனம் என்பது வெறும் எதிர்ப்பு அல்ல, அது ஒரு சமூக பொறுப்பு. இரண்டாவதாக, உண்மையை வெளிப்படுத்தும் சக்தி. கண்டனத்தின் இரண்டாவது முக்கிய அம்சம் அது உண்மையை வெளிப்படுத்தும் சக்தி கொண்டது என்பதுதான். பல நேரங்களில் அதிகாரம் அல்லது செல்வாக்கு உள்ளவர்கள் தவறுகளை மறைக்க முயற்சிக்கலாம். ஆனால் மக்கள் அல்லது சிந்தனையாளர்கள் எழுப்பும் கண்டனம் அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியில் கொண்டு வரும். பிரபல எழுத்தாளர் ஜார்ஜ் ஆர்வெல் அவர்கள் கூறுவார், சுதந்திரம் என்றால் மக்கள் கேட்க விரும்பாத உண்மையை சொல்லும் உரிமை என்று. இவரின் கருத்து கண்டனத்தின் ஆழமான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. உண்மையை வெளிப்படுத்துவது சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். அது விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தலாம். ஆனால் உண்மையை சொல்லாமல் இருந்தால் சமூக முன்னேற்றம் நின்றுவிடும். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறிய ஒரு கருத்தும் முக்கியமானது: சிந்திக்கும் மனிதன் கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது. கண்டனம் என்பது அந்த கேள்விகளின் வெளிப்பாடாகும். ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் மக்கள் உண்மையை ஆராய வேண்டும், தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அதனால்தான் கண்டனம் சமூக விழிப்புணர்வை உருவாக்கும் ஒரு வலிமையான கருவியாக கருதப்படுகிறது. கண்டனத்தின் மூன்றாவது முக்கிய அம்சம் அது சமூக மாற்றத்தை உருவாக்கும் திறன் கொண்டது என்பதுதான். வரலாற்றில் பல பெரிய புரட்சிகளும் மாற்றங்களும் மக்களின் கண்டனத்திலிருந்தே தொடங்கியவை. அநீதிக்கு எதிராக மௌனம் காக்கும் சமூகம் மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஆனால் மக்கள் ஒன்றிணைந்து தவறுகளை கண்டித்தால் அது அரசியல், சமூக மற்றும் கலாச்சார
மாற்றங்களுக்கான வழியை திறக்கும். கண்டனம் என்பது வெறும் குற்றச்சாட்டு அல்ல, அது சமத்துவத்திற்கும் நீதிக்கும் வழிவகுக்கும் ஒரு மாற்றத்தின் விதையாகும். முடிவாக பார்க்கும்போது கண்டனம் என்பது ஒரு சமூகத்தின் ஆரோக்கியத்தை காட்டும் முக்கியமான அடையாளமாகும். அநீதியை எதிர்க்கும் தைரியம், உண்மையை வெளிப்படுத்தும் சக்தி, சமூக மாற்றத்தை உருவாக்கும் திறன், இந்த 3 அம்சங்களும் கண்டனத்தின் முக்கியத்துவத்தை விளக்குகின்றன. ஒரு நல்ல சமூகம் உருவாக வேண்டுமென்றால் மக்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. தவறுகளை கண்டால் அதை சுட்டிக்காட்ட வேண்டும். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அதுவே நீதியும் சமத்துவமும் நிறைந்த உலகத்தை உருவாக்கும். ஆகவே கண்டனம் என்பது எதிர்ப்பின் மொழி மட்டுமல்ல, அது மனித கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்கும் ஒரு உயர்ந்த பொறுப்பு. நன்றி.